கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 13/4/2024 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கும் என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நன்மையும் கிருபையும் விடுதலையும் ஆசீர்வாதமும் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும்படியாக நீர் செய்தருளும்படி ஜெபிக்கிறேன். நம்முடைய கிருபை இவருடைய வாழ்க்கையில் பழுகி பெருகட்டும் அப்பா. தீமைகள் ஒன்றும் அணுகாதபடி நீர் வேலி அடைத்துக் கொள்வீராக. இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் இவர் குடும்பத்தின் மீதும் இவர் செய்கிற சகல காரியத்தின் மீதும் பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் நன்மையும் கிருபையும் என்னுடைய வாழ்க்கையில் வந்து செயல்படும்படியாக நீர் செய்தருளும்படியாக ஜெபிக்கிறேன். ஜெயமும் மாலை வருகிறது ஆண்டவரே, அந்த ஜெயத்தை நீங்கள் கொடுங்க. ஏசாயா 43:5 பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கூடிய வார்த்தையின்படி எப்பொழுதும் இவரோடு இந்த ஜெயத்தை நீங்கள் கொடுங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரை, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 13/4/2024 இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாக என்னுடைய சமூகத்தில் வருகிறேனப்பா. இந்திய தேசத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. தேசத்தில் நன்மையும் கிருபையும் விடுதலையும் உண்டாகும்படியாக செய்யுங்கப்பா. ஆண்டவரே, வருகிற பாராளுமன்ற தேர்தலில் நல்லாட்சியை நீர் உறுதி செய்து தரும்படி ஜெபிக்கிறேன். நம்முடைய கிருபை தேசத்தின் மீது இருக்கட்டும் அப்பா. நல்ல தலைவர்களை நீர் தேர்ந்தெடுத்து தரும்படி ஜெபிக்கிறேன்ப்பா. இயேசு கிறிஸ்துவோடைய பிரசனம் மாத்திரம் தேசத்தை ஆளுகை செய்யட்டும். எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டுக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தனை வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்கிறோம். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாக ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகிய இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன்.